கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இன்னைக்கு கூட அறிவியலும் அறிவு கெட்டாதவரும் என்கிற தலைப்பில் 5வது எபிசோட நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டெஃபினிஷன் நம்ம பார்க்க போகிறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜினா நிலையாற்றல், கைனடிக் எனர்ஜி அப்படின்னா இயக்க ஆற்றல். நிலையாற்றல்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளின் நிலை, வடிவம் அல்லது அமைப்பின் நிமித்தமாக அதற்குள் சேமிக்கப்பட்ட ஆற்றல் தான் நிலையாற்றல். அதே போல இயக்க ஆற்றல்னா ஒரு பொருளின் இயக்கத்தின் நிமித்தம் வருகிற அந்த ஆற்றல் தான் இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன, அதோடைய எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நிலையாற்றல், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு இல்லையா, இது எப்படின்னா ஒரு பெரிய மலை உச்சியில் ஒரு தண்ணி ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சேமிக்கப்பட்டிருக்குன்னா அது ஒரு எடுத்துக்காட்டு. இதே அந்த தண்ணி கீழே விழுது பார்த்தீங்களா, பெரிய ஒரு நீரூற்று மாதிரி கீழே விழும் இல்லையா, அதுக்கு பேர் கைனடிக் எனர்ஜி. ஏன்னா அது இயக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் இயக்க ஆற்றல். இது ஒரு எடுத்துக்காட்டு. ரெண்டாவது எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு வில்லும் அம்பும் எடுத்துக்கோங்க. ஒரு வில்லை இப்படி வச்சு நம்ம வைக்கிறோம் இல்லையா, இப்படி வச்சுட்டு இருக்கோம்ல, ஒரு வில்லை அம்புல மாட்டி அப்படி வச்சு இப்படி இழுக்கிறோம் இல்லையா, இழுக்கிறதுக்கு அப்படியே நிற்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதை விட்டுட்டு அந்த அம்பு இயக்கத்தில் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் இயக்காற்றல், அதாவது கைனடிக் எனர்ஜி. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல ஒரு ஷெல்ஃபில் வச்சுக்கோங்களேன், ஷெல்ஃபில் ஒரு புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது பொட்டன்ஷியல் எனர்ஜி, நிலையாற்றல். அது கீழே விழும்போது அந்த இயக்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் இயக்க ஆற்றல். ஓகேவா? ஸோ இப்போ இது போல் அநேக எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ ரோலர் கேஸ்ட் கூட எடுத்திங்கன்னா, ரோலர் கேஸ்ட் இப்படிலாம் போயிட்டு வரும் இல்லையா, அப்படி போயிட்டு வரும்போது அது மேலே நிற்கும் போது அது பொட்டன்ஷியல், கீழே இறங்கும் போது அது இயக்க ஆற்றல், அதாவது கைனடிக் எனர்ஜி. அப்போது நிறைய வித்தியாசங்கள் நம்ம பார்க்குறோம் பொட்டன்ஷியலுக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும். அப்போ அதே போல் கூட கைனடிக் எனர்ஜி இன்னும் என்ன சொல்லலாம்னா, கார் போகுது இல்லையா, அது ஒரு கைனடிக் எனர்ஜி தான். ஏரோப்ளைன் போகிறது ஒரு கைனடிக் எனர்ஜி. பல இயக்க ஆற்றல்கள் காணப்படுது. அப்போது நிலை ஆற்றலுக்கும் இயக்க ஆற்றலுக்கும் நம்ம வித்தியாசத்தை பார்க்கும்போது, நம்முடைய வேதாகம் அடிப்படையில் பார்க்கும்போது தாளந்துடைய ஓமை தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒருவன் என்ன பண்ணுறான், 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து கொடுக்குறான். அந்த 5 தாளந்து உள்ள என்ன பண்ணுறான், அதை பெருக்கி 10 தாளந்தா மாற்றான். இன்னொருத்தர் 2 தாளந்துடையும் 4 தாளந்தா மாற்றான். ஆனால் 1 தாளந்துடையும் அதை புதைத்து வைத்திருந்தான். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான், அவ்வளோ பொட்டன்ஷியல் இருந்தும் அவன் என்ன பண்ணிட்டான், அதை புதைச்சி வச்சிருந்தான். ஆனால் இந்த தாளந்தை உபயோகப்படுத்தினவன் என்ன பண்ணானா, அது 2ஆக பெருக்கினான். ஸோ அது போல தான் நம்முடைய ஆற்றல் நிலையாற்றலாக இல்லாமல் நம்ம இயக்க ஆற்றலாக இருக்கணும். இப்போ ஒரு அம்பு எய்கிறதுக்கு தயாராக இருக்குது, ஆனால் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதே அந்த அம்பு எய்யப்பட்டதுன்னா அது அந்த பகைவனை நொறுக்கும். அது போல தான் ஒவ்வொரு இயக்கத்துக்குமே எடுத்துக்கோங்களேன். கார் நிற்குதுன்னா அதில் ஸ்டார்ட் ஆகி நிற்கிது அப்படின்னா அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் கார் போகும்போது நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியும். அப்போது நமக்குள்ளேயே அந்த இயக்க ஆற்றல் அப்படின்றது இருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இதே ஒரு வேளை உங்களுக்கு கூட ஆண்டவர் அநேக தாளந்துகளை கொடுத்துருக்கலாம். அதை பயன்படுத்தாமலே நம்ம இருந்தோம்னா, அந்த புதைக்கி வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அவனை போல தான் நம்ம காணப்படுவோம். நம்முடைய தாளந்துகளை ஆண்டவருக்காக தினந்தோறும் பயன்படுத்தும். ஒரு வேளை நிறைய பேர் நம்மளை பழி சொல்லலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நீ உனக்கு வருமா, இதெல்லாம் உனக்கு வராது அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிருக்கலாம். ஆனால் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா கூட ஆண்டவர் அதை பெருசாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் இடத்துல நம்ம சப்மிட் பண்ணும்பொழுது நம்முடைய தாளந்துகளை வர்த்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். God bless you. Praise the Lord.